Good evening, children. Good evening. How are you all? எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சும்மா இருக்கிறீங்களா? வீடியோ ஆன் பண்ணுங்க பாப்போம். கேதியா? ரைட். குட். ஓகே. அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். டைமை வேஸ்ட் பண்ணாம நாங்க போன கிளாஸ் ஸ்கிராட்சிட சில ஃபங்க்ஷன்ஸ்கள் பத்தி நாங்க பார்த்தோம் என்ன என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ அது இன்னைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். இன்னைக்கு நோட்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேயா? சோ நான் இன்னைக்கு உங்களை ஃபுல்லா விளங்கப்படுத்த போறேன். புக்கோட நீங்க கவனிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா சரி. இது ஒரு ப்ராக்டிக்கல் பிள்ளைகள். இந்த வீடியோ கிளிப்போடையே நான் இதுகளை விளங்கப்படுத்தி கொண்டு போறேன் என்னென்ன செய்யறேன்னு சொல்லி. ஏதாவது உங்களுக்கு நோட் பண்ண வேண்டி இருந்தா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? வீடியோ ஆன் பண்ணியிருந்தா நல்லா பிள்ளைகள். வர்ஷினி வீடியோ ஆன் பண்ணிடலாதா? மிதுசங்கர், எஸ் மிதுசங்கர், குட். அக்ஷயன் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அக்ஷயன் வீடியோ ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. Okay, miss. மட்டாக்கள் வீடியோ ஆன் பண்ணுங்க. வர்ஷினி, மிதுசங்கர், ரைட். ஓகே ஓகே பிள்ளைகள். இங்கிலீஷ்ல தான் நோட்ஸ் போகும். ஆனா புக்ல தமிழ் மீடியம் மிதுசங்கர், வர்ஷிகன் எல்லாம் புக்கை பார்த்து கொள்ளுங்க. அப்ப அதே இதுதான் சரியா? புக்ல இருக்கிறத தான் நான் இதுல வீடியோவா விளங்கப்படுத்த போறேன். சரியா? ரைட். இது வந்து பிள்ளைகள் அல்கோரிதத்துல நாங்க பார்த்திருந்தோம் என்னென்ன இருக்குன்னு. சீக்வன்ஸ் முதலாவது அல்கோரிதம். நாங்க என்னது அல்கோரிதம் என்னது? அல்கோரிதம் என்னது பார்த்த நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்தனாங்க ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்னு சொல்லி பார்த்தனாங்க. என்ன பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் கையாளுறது ரெண்டு விதம். அது வந்து என்னது? அல்கோரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட். இதுல நாங்க இந்த என்னது ஸ்கிராட்ச்ன்றது எல்லாம் அல்கோரிதம் சொல்லி சொன்னா அல்கோரிதம் அது எப்படி இருக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறது தானே அல்கோரிதம். என்ன எழுதுறது. ஸோ பபினாஷியரா அப்ப எழுதுற விதம். சோ அத மாதிரி இந்த ஸ்கிராட்சிலையும் அல்கோரிதம் இருக்கு. நாங்க எல்லாத்துக்குமே இந்த அல்கோரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட்டை பயன்படுத்தலாம். தெரியும் தானே? சொன்னான் தானே? எங்களோட அன்றாட தேவைகள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில கலந்ததுதான் இந்த அல்கோரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட். சரி. அப்ப இதுல வந்து ஸ்கிராட்ச் அண்ட் சொப்பியார்ல என்ன இருக்கு? அல்கோரிதம் இருக்கு. அதுல 3 ஸ்ட்ரக்சர் இருக்கா? சீக்வன்ஸ், செலக்ஷன், ரிப்பிட்டேஷன். ரைட்டா? ரிப்பிட்டேஷன். சீக்வன்ஸ் சொன்னா என்னன்னு பார்க்க போறோம். சீக்வன்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்க்க போறோம். தமிழ் பிள்ளைகளோட புக்ல இருக்குது பாருங்க பாப்பா. 3 விதம் இருக்கு. நான் புக் பார்த்தனா 3 விதங்கள் போட்டிருக்கு. அதுல முதலாவது என்னன்னு போட்டிருக்கு பிள்ளைகள்? தமிழ் மீடிய பிள்ளைகள் புக்ல ஒரு கணக்கு வாச்சு காட்டுங்க பாப்போம். வர்ஷிகன். 1 minute. இதுல பாருங்க சீக்வன்ஸ் 3 விதங்கள் இருக்கு. தெரியுதா மிஸ்? இந்த ஸ்கிரீன் என்ன தெரியுது? வீடியோ தானே தெரியுது. நாங்க போன கிளாஸ்ல என்னென்ன டூல்ஸ்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தனாங்க. என்ன என்னென்ன டூல்ஸ்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தனாங்க. அத போல இதுல பிள்ளைகள் காமனான ஒரு விஷயம் போட்டிருக்கு. இதுல புக்ல இருக்குதா அந்த உங்களோட தமிழ்ல எப்படி இருக்கு பிள்ளைகள்?
ரைட். நாங்க இதுல இந்த சீக்வன்ஸ் சொல்லி சொல்றது என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க ஒரு விஷயத்தையும் எழுதுற அதுல உங்க புக்ல எழுதி காட்டியிருக்கு பாருங்க. எழுதியெல்லாம் காட்டியிருக்கு. எப்படி என்ன எழுதி காட்டியிருக்கு அந்த எத்தனாம் பக்கம்னு சொன்னா இந்த 5.11 67ஆம் பக்கம் 67ஆம் பக்கம் 67ஆம் பக்கத்துல பாருங்க. அதுல பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி காட்டிருக்கு. இதுல முதலாவது ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கு. லெட்ஸ் represent making a kite in a flow chart. எப்படி கைட் உருவாக்குறதுன்னு சொல்லி அது ஃப்ளோ சார்ட் நாங்க ஏற்கனவே பார்த்தது தான் எப்படி ஒரு கைட்டை உருவாக்குறது. ஸோ அதுக்குரிய ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்குது. ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் எப்போவுமே எங்களுக்கு ஸ்டார்ட் இருக்க வேணும். அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன தேவை? இன்புட். என்ன இன்புட் தேவை? ஸ்டிக் தேவை, டிஷ்யூ தேவை, பேப்பர் தேவை, க்ளூ தேவை. என்ன எங்களுக்கு அந்த கைட் செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அதான் எங்களுக்கு இன்புட்டா வரும். அதுக்கு பிறகு ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும்? டைங் ஸ்டிக்கை வந்து கட்ட வேணும். பிறகு பேஸ்ட் டிஷ்யூ பேப்பரை அந்த என்னது ஸ்டிக்ல நாங்க பேஸ்ட் பண்ண வேணும். அதுக்கு பிறகு அவுட்புட்டா எங்களுக்கு ஒரு கைட் ஒன்று வரும், ஒரு பட்டம் ஒன்று செய்யறது. வர்ஷிகன் அண்ட் மிதுசங்கர் பட்டம் செய்து பழக்கம் இருக்கு தானே உங்களுக்கு? பட்டம் அப்படி செய்யறன்னு தெரியும் தானே? ஏன்னா அதுக்குரிய மெதட் தான் இதுல போட்டு. மிதுசங்கரை காணல, ஹிவானி மிஷேல் தான் இருக்கிறா. மிதுசங்கரை காணல. அதுக்கு பிறகு எண்டா, ரைட்டா? சோ இது வந்து கைட் நாங்க செய்யறதுக்குரிய ஃப்ளோ சார்ட் கேரி இருக்கிறோம், ரைட்டா? அது போல எக்ஸாம்பிள் 2 ஒன்று காட்டினா ஃபைண்டிங் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். நாங்க ஏற்கனவே பார்த்தனாங்க என்ன பெராமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி காண்றதுன்னு சொல்லி பார்த்தனாங்க. ஸோ அதுக்கு என்னது? நீளம் வேணும் எங்களுக்கு, அகலம் வேணும். அது ரெண்டால நாங்க பெருக்க வேணும். ஏன்னா வித் அண்ட் ஹைட் தேவை எங்களுக்கு, லென்த் அண்ட் வித் தேவை. ஸோ அதை எப்படி நாங்க காண வேணும்? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டார்ட்ன்றது இருக்கும். என்ன ஸ்டார்ட்ன்றது இருக்கும் ஃப்ளோ சார்ட் எழுதிக்குள்ள. ஸ்டார்ட் அண்ட் எண்ட்ன்றது எங்களுக்கு கட்டாயம், சரியா? ஸ்டார்ட். அடுத்து இன்புட் என்ன எங்களுக்கு? இன்புட் என்ன வரும்? இன்புட் என்ன வரும் பிள்ளைகள்? இன்புட் என்ன வரும்? length and width of rectangle. லெந்தையும் வித்தையும் எடுத்தாதான் ப்ராசஸ் பண்ணிக்க அதை நாங்க பெருக்க முடியும். என்ன லென்த் அண்ட் வித்தை கூட்டி 2ஆல பெருக்கிற பெராமீட்டர். அதுக்கு பிறகு அவுட்புட் எங்களுக்கு அவுட்புட் பெராமீட்டர் வரும், ரெக்டாங்கிளுடைய பெராமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். அதுக்கு பிறகு எண்ட். ஸோ இதுங்கண்டு ப்ராசஸ் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரைட்? சீக்வன்ஸ் படிமுறையா எழுதுறதான் சீக்வன்ஸ் சொல்லி சொல்லும், ரைட்? ரெண்டாவது செலக்ஷன். ரெண்டாவது மெத்தட் என்னது? செலக்ஷன். செலக்ஷன்ஸ்ல வந்து நாங்க ஏற்கனவே பார்த்தோம் கண்டிஷன் போடுறதுன்னு பார்த்தோம். இது இருந்தால் என்ன நடக்கும், இப்படி இருந்தால் என்ன நடக்கும், என்ன அவுட்புட் வரும், அதுதான் வந்து செலக்ஷன் சொல்லி சொல்லுவோம். வர்ஷிகன் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க ஐயா. ரைட், ஓகே. மிஸ் மியூட் பண்ணிட்டேன். ரைட், ஓகே, நோ வரிஸ். குட். வர்ஷிகன் படிக்கிறார், வெரி குட். மிஸ் சொல்ல படிக்கிறார், குட். இதுல பாருங்க முதலாவது ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கீங்கன்னா செலக்ஷனுக்கு. செலக்ஷன் சொல்லி சொன்னா என்ன? 2 ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கும். Display results as A if mark is greater than 75 and if not display result as B. என்னவா? உங்களோட மார்க்ஸ் வந்து நீங்க ஏதாவது ஒரு மார்க்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ கணிதத்துல 75க்கு மேல இருந்தா உங்களுக்கு ரிசல்ட் வர வேணும் ஏ. 75க்கு நீங்க குறைஞ்சிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பி என்று வர வேணும்னு சொன்னா அதுக்குரிய செலக்ஷன் என்னது? டிராயிங் எப்படி வரும், ஃப்ளோ சார்ட் எப்படி வரும், ரைட்டா? அதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். டிஸ்பிளே ரிசல்ட் as A if mark is greater than 75 and if not display result as B. இப்ப என்ன ஆப்ஷன் வருது? A or B. என்ன? A இல்லாட்டிக்கு
பி டிஸ்ப்ளே பண்ண வேணுமென்ற ஒரு கணக்கு நாங்க செய்ய போறோம். அப்ப முதலாவது என்னது எங்களுக்கு ஸ்டார்ட். அதுக்கு பிறகு எங்களுக்கு இன்புட் என்ன வேணும், ஒரு மார்க்ஸ் ஒன்று வேணும். என்ன ஏதாவது ஒரு மார்க்ஸ் ஒன்று நாங்க கெட் பண்ண வேணும், ஏதாவது ஒரு மார்க்ஸை இன்புட் பண்ணலாம். இன்புட் பண்ண பிறகு ப்ராசஸ் எப்படி இருக்கும், இஃப் கண்டிஷன் போட்டு நாங்க செக் பண்ணுவோம். அப்படி இஃப் மார்க்ஸ் ஈக்குவல் ஓ கிரேட்டர் தேன் 75, 75 இருக்கலாம், இல்லாட்டி 75க்கு மேல இருந்தா அது எஸ் இருந்தா, இப்ப 75ன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆக வேணும், ஏ என்று டிஸ்பிளே ஆகும். 74 இருந்தா பி என்று டிஸ்பிளே ஆகும். அதான் இந்த நோ என்று போட்டிருக்கு. 75 இல்லாட்டிக்கு 75க்கு மேல இருந்தா எங்களுக்கு எஸ் என்று வரும். எப்படி டிஸ்பிளே ஏயா வரும். 75 விட குறைவா இருந்தா எங்களுக்கு ரிசல்ட் நோ, சோ டிஸ்பிளே பண்ண வேணும் பி. இப்படித்தான் பிள்ளைகள் உங்களோட என்னது மார்க்ஸ் என்ன சொல்றது, உங்களுக்கு ரிப்போர்ட்ல வந்து ஏபிசி உங்களுக்கு ரிசல்ட் போடுறவங்களா உங்களுக்கு இப்ப உங்களோட ஸ்கூல்ல அவரேஜ் மார்க்ஸ் பார்த்து ரேஞ்ச் கவுண்ட் பண்றது இந்த மாதிரி தான் பிள்ளைகள். 75 அவரேஜ் வந்து எல்லா பாடத்தையும் கூட்டி அவரேஜ் வந்து 75க்கு மேல இருந்தா ரேங்க் பண்ணுவாங்க இப்படி இருந்து. சரியா? சோ அது இப்படித்தான் செய்யறது, கண்டிஷன் போட்டு. அடுத்து மூன்றாவது மெத்தட் ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் சொன்னா என்னது, தொடர்ந்தே வாரது. இதுல இந்த படத்தை பார்த்தவருக்கு யாராவது சொல்லுங்க அப்ப கட்டிக்காரு, இந்த படத்தை ஏன் இதுல ரிப்பீட்டேஷனுக்கு போட்டிருக்கீங்க. மழை வாரது மழை வாரதுக்கு இது என்ன இது படம், இது சொல்லுங்களேன், வடிவ சொல்லுங்களேன். மிஸ் கடல்ல ஆவியாகி முகில்களை ஒட்டி பிறகு அது வந்து எங்களுக்கு மழையா பொழியிறது மிஸ். ஓகே, மழையா பொழிஞ்சா பிறகு ஏன் ரிப்பீட்டேஷனுக்கு போட்டிருக்கேன். இது ஒரு சுழற்சி வட்டமா நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சுழற்சி வட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி சொல்லாராம். இங்க பாருங்க, இப்போ இதுல மழை பெய்யுதுன்னு வைங்களேன். ரைட், மழை பெய்யுது. அந்த தண்ணி எங்க போகும், ஆறுகள் இதுகளுக்கால கடந்து எங்க போகும், சமுத்திரத்துக்கு போகும். சமுத்திரத்துக்கு போய் நீர் ஆவியாகுதல் ஒன்று நடக்கும். சூரிய சக்தியை பயன்படுத்தி நீர் ஆவியாகும் தானே. நீர் ஆவியாகி திருப்பி எங்க போகும், முகிலுக்கு போகும். பிறகு முகில் என்ன செய்யும், முகிலோட பாரம் கூடி என்ன செய்யும், முகில் மழையா பெய்யும். திருப்பி திருப்பி பெய்யுற மழை என்ன செய்யும், ஆறுகள் இதுகளுக்கால பாஞ்சு எங்க போகும், இனி சமுத்திரத்துக்கு போகும். திருப்பி சமுத்திரத்துல இருந்து அப்ப ஒரு வட்டம், ஒரு சுழற்சி நடைபெறுமானா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குமேன்னு சொன்னா அது ரிப்பீட்டேஷன் சொல்லி சொல்லுவான். ரைட்டா? அதை எப்படி நாங்க எங்கட கணக்குக்குள்ள கொண்டு வரோம்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? எப்படி அந்த ரிப்பீட்டேஷன் எப்படி எங்களுக்கு கணக்குக்குள்ள வருகுது. நாங்க ஏற்கனவே பார்த்த நாங்க கண்டிஷன், இஃப் கண்டிஷன் போட்டு பார்த்த நாங்க இதுவாக இருந்தால் எங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வர வேணும், இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு வேற ரிசல்ட் வர வேணும்னு சொல்லி. தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு விளங்குதா? விசேஷமா மிதுசங்கர் விளங்குதா? பெண் விளங்காட்டிக்கு மிஸ் நிப்பாட்ட வேணும். மிஸ் எனக்கு விளங்கல திருப்பி சொல்லுங்க, ஒற்று பிரச்சனையும் இல்ல. விளங்குதண்டு தலையாட்டிட்டு இருந்தா தான் மிஸ்ஸுக்கு பிடிக்காது. ரைட்டா? எப்போ மிஸ் நிப்பாட்டலாம், நிப்பாட்டி மிஸ் எனக்கு விளங்கல சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல வேணும். ரைட்டா? ஓகேயா மிதுசங்கர்? ரைட், இவ்வளவு விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப பாருங்க போற முதலாவது வாட்டர் ஃபால்ஸ் சைக்கிள். வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி, அது எப்படி நடக்கும்? நீர்வீழ்ச்சிட்டு தான் ஏற்கனவே பார்த்தோம் நாங்க. இப்ப வந்து வாட்டர் fill water into a cup till cup is full. என்ன செய்யட்டாம், ஒரு கப்ல வந்து தண்ணிய நிரப்பட்டாம். எது வரைக்கும், அந்த கப்ல இருந்து தண்ணி நிரம்பும் வரைக்கும் ஃபில் பண்ணட்டாம். அப்ப நிரம்பும் வரைக்கும் ஃபில் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னா என்ன நடக்குது, தண்ணி கொட்டி கொண்டு இருக்குது. திருப்பி அதை நிரம்பின பிறகுதான் ஸ்டாப் ஆகும். என்ன
அதுல எப்படி இந்த ரிப்பீட்டேஷன் அப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டார்ட், ஓபன் த டேப், டேப் ஓபன் பண்ணுறான். செலக்ஷன் இஸ் பேசின் ஃபுல், பேசின் ஃபுல்லா இருந்தா எஸ் வந்தா என்ன செய்ய வேணும்? ப்ராசஸ் உங்களுக்கு க்ளோஸ் த டேப், டேப் நாங்க க்ளோஸ் பண்ணிடணும். நோன்னு சொன்னா என்ன செய்யணும்? தண்ணி ஊத்த வேணும். அப்ப இது எப்படி போகுது? ரிப்பீட் ஆகுது. டேப்ப ஆன் பண்ணுறோம், ரைட்? தண்ணி நிரம்புது. பக்கெட் நிரம்பலைன்னு சொன்னா திருப்பி என்ன செய்யறோம்? திருப்பி நிரப்புறோம். ஆனா எப்ப நாங்க முடிக்கிறோம், அந்த பக்கெட்ல தண்ணி நிரம்பி வழிஞ்ச பிறகுதான் நாங்க நிப்பாட்டுறோம், ரைட்டா? அதுல சொல்லிருக்கு பாருங்க, there are two ways of checking conditions, repetition. ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று வந்து check the condition before repetition start, check the condition after execute one time. என்ன செய்யணும்னா ரெண்டு விதம் இருக்கு. ரிப்பீட்டேஷன் எப்படின்னு சொன்னா, கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ண முதல் நாங்க யோசிக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது விஷயம், அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு செய்ய வேண்டியது, ரைட்டா? இப்ப டப்ப நாங்க ஒன் பண்ணுறோம். ஒன் பண்ணினா எப்படி ஒன் பண்ணினா, எங்கட ரிப்பீட்டேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த கண்டிஷன் பிஃபோர் அந்த ரிப்பீட்டேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் தான் டப்ப ஆன் பண்ணினாங்க. என்ன ஆன் பண்ணி பாக்குறோம், அந்த பக்கெட்டுக்குள்ள தண்ணி நிரம்பேல, ரைட்? அப்ப நாங்க என்ன செய்யறோம்? திருப்பி மூடிட்டு திருப்பி திறக்கிறோம். அடுத்த ரெண்டாவது போட்டிருக்கு பாருங்க, கண்டிஷன் ஆஃப்டர் எக்ஸிக்யூட் ஒன் டைம். இப்ப நாங்க திறந்து விடுறோம், தண்ணி நிரம்பேல, சரியா? பிறகு என்ன செய்யறோம்? திருப்பி மூடிட்டு திருப்பி திறக்கிறோம். அதுதான் இந்த ஆஃப்டர் எக்ஸிக்யூட் ஒன் டைம். ஒருக்கா செய்து பார்த்ததுக்கு பிறகு திருப்பியும் செய்யறோம் அதே விஷயத்த, ரைட்டா? இப்ப நாங்க பார்க்க போறோம் எப்படி பிஃபோர் ரிப்பீட்டேஷன் ஸ்டார்ட்டுக்கு நாங்க என்ன மாதிரி செய்யறோம்ன்றது. செக் த கண்டிஷன் பிஃபோர் ரிப்பீட்டேஷன் ஸ்டார்ட். அந்த தொடர்ச்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் நாங்க இந்த கண்டிஷன் வந்து பிஃபோர் ரிப்பீட்டேஷனுக்கு முதல் எப்படி செய்யறோம்ன்றத பார்க்க போறோம். இதுல பாருங்க, உங்களோட பேனா மை முடியறத பற்றி பார்க்க போறோம். Check whether ink is available in pen before writing, right? இப்ப என்ன சொல்லி இருக்குதுல? Check whether ink is available in pen before writing. நாங்க எழுதுறதுக்கு முதல் பேனைய ஒருக்கா பாப்போம், என்ன பிள்ளைகள் இங்க இருக்கா இல்லையான்னு சொல்லி. என்ன அது வந்து நாங்க எழுதேக்குள்ள பாப்போமா, எழுத முதல் பாப்போமா? எழுத முதல் பார்ப்போம். எழுத முதல் பாப்போம். அதான் அந்த கண்டிஷனுக்கு முதல். கண்டிஷன் என்ன? கண்டிஷன் இங்க இருக்கா இல்லையா? ஏன்னா அப்ப நாங்க இப்ப இந்த கண்டிஷனை எப்ப கண்டுபிடிச்சிட்டோம்? கண்டிஷன் பார்க்க முதலே கண்டுபிடிச்சிட்டோம், பார்த்துட்டு தான் எழுதுறோம். அதைத்தான் பிள்ளைகள் இதுல சொல்லியிருக்கு. இது சின்ன ஒரு வித்தியாசம் தான், பெரிய லெவல நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எழுத முதல் பேனா பார்க்கிறோம், பார்த்துட்டு எழுதுறோம். இதுவே நாங்க பேனா பார்க்காம எழுதி இருந்தோம்னு சொன்னா என்ன நடந்திருக்கு? பேனாமாய் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன அது எப்ப உங்களுக்கு தெரிய வருது? பேனா எழுதி முடிச்சா பிறகுதான் அந்த கண்டிஷன் தெரிய வருது, ரைட்? இதுல பாருங்க, ஸ்டார்ட், கெட் அ பென், ஒரு பேனா எடுக்கிறோம். இஸ் இங்க் அவைலபிள், பேனாக்கு மை இருக்குதா? எஸ்ன்னு சொன்னா எழுதுவோம். இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம்? இல்லைன்னு சொன்னா என்ன செய்வோம்? நோன்னு சொல்லி வந்தா என்ன செய்வோம்? நோன்னு சொல்லி வந்தா என்ன செய்வோம்? எழுத மாட்டோம். என்ன எண்ட் ஆகிடும், உங்களோட ப்ராசஸ் எண்ட் ஆகிடும், எழுத மாட்டோம். இது வந்து என்னது? இந்த கண்டிஷனை நாங்க பார்க்க முதல் செய்யறோம். என்ன இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு பேனை ஒன்று எடுக்கிறோம், பாக்குறேன். நான் என்ன முதல் பாக்குறேன், பெண்ணுக்குள்ள மை இருக்கா? எஸ்ன்னு சொன்னா எழுதுவேன், இல்லையான்னு சொன்னா எந்த ப்ராசஸ் முடிஞ்சது. எந்த ப்ராசஸ் முடிஞ்சது, எழுத மாட்டேன்.
இதுவே எஸ்ன்னு சொன்னா எழுதி கொண்டே போவேன். இங் முடியும் வரைக்கும் எது வரைக்கும் எழுதுவேன்? இங் முடிச்சு எஸ் நோவண்ட ரிசல்ட் வரும் வரைக்கும் எழுதி கொண்டு இருப்பேன். அப்ப இது எப்ப நான் பாக்குறேன்? இந்த கண்டிஷனுக்கு முதல் நான் பாக்குறேன். என்ன இது பாருங்க பிள்ளைகள், ஆஃப்டர் கண்டிஷன் ஆஃப்டர் எக்ஸிக்யூட் ஒன் டைம், ஒரு தரத்துக்கு பிறகு நான் செக் பண்ணக்கூடிய கண்டிஷன்கள் எப்படி இருக்கும் பாருங்க. check whether ink is finished every time after writing. இப்ப நான் எழுதி இப்போ நீங்க ஒரு 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 வரி எழுதி முடிஞ்சோன்னும் பாக்குறீங்க பேன மை இருக்குதா, ஒரு கொஞ்சம் மை இருந்தா என்ன செய்வீங்க? மிதுசங்கர் சொல்லுங்க பாப்பா. உங்களோட பேனாட இங்க மிதுசங்கர் இருக்கிறீங்களே? ஓ மிஸ். மிதுசங்கர், உங்களோட பேனாட நிப்பிள்ல தான் பேனா மை இருக்குது, சரியா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? எழுதைகள் இப்ப உங்கள்ட்ட வேற பேனாவும் இல்ல, ஒரு கொஞ்சம் மையோட தான் பேனா இருக்கு, என்ன செய்வீங்க? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகலும் இல்ல, இப்ப நீங்க தனியே இருக்கிறீங்க, எழுதி கொண்டு இருக்கிறீங்க, பேனாமையில கொஞ்சம் தான் இருக்குது. அப்ப என்ன செய்வீங்க? இப்ப வேண்டவும் மேலாது, நோட்ஸ் எழுத வேணும், என்ன செய்வீங்க? தெரியல மிஸ். வார்ஷிகன் சொல்லுங்க பாப்பா. வார்ஷிகன் சொல்லுங்க பாப்பா, என்ன செய்வீங்க? புது பேனா வாங்க. புது பேனா அடே ஒரு கொஞ்சம் இருக்குதுடாப்பா, புது பேனா வேண்டதுக்கும் வசதி இல்ல, சரியா? இப்ப நீங்க ஹோம்ஒர்க் செய்தோன்னு இருக்கிறீங்க, பேனாமையில கொஞ்சம் தான் இருக்குது, ரைட்டா? அம்மாட்டையும் கேட்க இல்லாது என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? என்ன என்ன யோசிப்பீங்க? ஆனா மை முடிய போகுது என்று சொல்லி எழுதைக்குள்ள எல்லாம் பேனிட மைய பார்க்க மாட்டீங்களா? முடியுதான்னு பார்க்க மாட்டீங்களா? இப்படி எல்லாம் தட்டி தட்டி எல்லாம் பாப்பீங்களே, தட்டி எல்லாம் பாப்பீங்களே, பேனா மைய எல்லாம் என்ன பேனைய போட்டு ஆட்டி ஆட்டி எல்லாம் பாப்பீங்க, மைய வருதா கீழே கீழே வருதான்னு பாப்பீங்க தானே? அந்த ஸ்டெப்ப தான் இதுல சொல்லியிருக்கு. ஒவ்வொரு முறையும் எழுத என்ன செய்வீங்க? பேனா மைய செக் பண்ணி எழுதுவீங்க. அந்த ஸ்டெப்ப தான் இதுல பார்க்க போறோம், சரியா? ஒரு கொஞ்சம் மை இருந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லி, ரைட்? எக்ஸாம்பிள், check whether ink is finished every time after writing. Right? எழுத பேனமாய் முடியுதான்னு பாக்குறதுக்குரிய ஒரு ஃப்ளோ சார்ட் தான் இதுல பார்க்க போறோம். இந்த கண்டிஷன் எப்ப நாங்க பார்ப்போம்? ஒவ்வொரு அட்டம்ப்டுக்கு பிறகு, ஒவ்வொரு முறை எழுதுறதுக்கு பிறகு செக் பண்ணிக்கொண்டே இருப்போம் நாங்க. அது எப்படி பார்ப்போம். அதுக்கு எப்படி ஃப்ளோ சார்ட் கேட்கறது? ஸ்டார்ட், ஒரு பேனை எடுக்கிறோம், ப்ராசஸ்ங்களுக்கு நான் ரைட் பண்ணி ஒருக்கா பாக்குறேன், ஒருக்கா ரைட் பண்ணுறேன். எனக்கு இப்போ டவுட் வருது, என்னது? பேனாக்கு மை இருக்குதா இல்லையா? எஸ், முடிஞ்சுதா? இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கான்பிடென்ட் இருந்தா என்ன செய்வேன்? எஸ் என்று எழுதி கொண்டிருப்பேன். எஸ், நான் இப்ப எழுதிட்டு இருக்கிறேன். நோன்னு சொல்லி வந்தா அது முடிகிற வரைக்கும் நான் எழுதி கொண்டு இருப்பேன், ரைட்டா? இப்ப பென் இப்ப எனக்கு முடிய வேணும்னு சொன்னா என்னது? நோன்னு சொன்னா முடியலன்னு சொல்லி சொன்னா நான் திருப்பி எழுதுவேன். முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா இது விளங்குதா பிள்ளைகள்? இப்ப இஸ் இங்க் ஃபினிஷ், முடிஞ்சுதா? பேனாமை முடிஞ்சுதா? இல்லை, முடியலன்னு சொன்னா திருப்பி எழுதுவேன். முடிஞ்சுதான்னு சொல்லி சொன்னா இந்த ப்ராசஸ் நிப்பாட்டிடுவேன். ஏன்னா பேனாமை முடியும் வரைக்கும் நான் எழுதுவேன். அப்ப ஒவ்வொரு முறையும் நான் செக் பண்ணி எழுதுறத இந்த மெத்தட், ரைட்டா? ஓகேயா? இந்த ஃப்ளோ சார்ட் விளங்கிட்டா பிள்ளைங்க?
இந்த ஃப்ளோ சார்ட் அண்ட் அல்கோரிதம் பிள்ளைகள் எங்கள்ட எல்லா என்ன சொல்றது வாழ்க்கையின் எல்லா தளங்கள்லயும் நாங்க பயன்படுத்தக்கூடியது. ரைட்டா? ரைட். இப்ப நாங்க போன கிளாஸ்ல பார்த்த சில இதுகளுக்குரிய என்ன சொல்றது ஸ்கிராட்ச்ல இருக்கிற பிளாக்ஸுகளுக்குரிய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? நாங்க ஏற்கனவே எழுதிட்டோம். ரைட். இனி ஒன்றும் எழுத தேவையில்லை பிள்ளைகள். ஒருக்கா ஸ்கிரீனை பாருங்க. விஷயல் மலன்னு எழுதுறீங்க. என்ன எழுதுறீங்க? ஹோம்ஒர்க் வேற ஹோம்ஒர்க் எதுவும் எழுதுறீங்களா இல்லாட்டி மிஸ்ஸோட கிளாஸ் ஆர் எழுதுறீங்களா? என்ன செய்றீங்க? மிஸ் உங்களோட கிளாஸ் இது சாட் போடுறோம் மிஸ். இந்த சார்ட் இன்னும் எழுதி முடியலையா? நோ மிஸ் டைம் கிடைக்குது இல்லை மிஸ். எங்க அப்பா இருக்கிறார், இருக்கா கூப்பிடுங்க. அப்பா இருக்க மிஷேலுக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லையாம என்ன செய்வோம் இருக்கா அக்கா எழுதி வைக்கல சொன்ன நான் போன கிளாஸ். இன்றைக்கு பாருங்க ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஆச்சுது. மிஷேல் 2 வீக்ஸுக்கு பிறகுதான் மிஸ் எடுக்கிறேன். போன கிளாஸ் கூட நான் எடுக்கலையே. என்ன செய்தீங்க? மிச்சது யாரும் எழுதே இல்ல? மிச்சாக்கள் எல்லாரும் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? எஸ். தலையாட்டின. மிஷேலுக்கு மட்டும்தான் டைம் இல்லாம போயிட்டு போல. அப்படியா? இதுல பார்க்க போறோம். முதலாவது பிளாக் என்ன பிள்ளைகள்? மோஷன். மோஷன் என்றது ஒரு ப்ளூ கலர்ல இருக்குமா? சரியா? இப்ப எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. அரை வர்ஷிகன் உங்களோட இதை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. மோஷன் டேப் எப்படி இருக்குமான்னு பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? கவனிங்க. திருப்பி மிஸ் சொல்ல வாய்ப்பு இருக்காது. சரியா? இது நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்றதுக்கு வீடியோ கிளிப்போடையே மிஸ் போறேன்னா மோஷன். இது வந்து பிள்ளைகள் மூவ்மெண்ட். பாருங்க அந்த பூனைக்குட்டி போகுது அப்படியே மூவ் பண்றது. பட் அது ரொட்டேட் பண்றது. ட்விஸ்ட். கிளாக் வைஸா எப்படி நாங்க டர்ன் பண்றது. அந்த ஆப்ஷன் எல்லாம் எதுல இருக்குது? மோஷன் அண்டதுல இருக்குது. டர்ன் ஆன்டி கிளாக் வைஸ். என்னது? எதிர்மறையா கிளாக் வைஸா சுத்துறது. அடுத்தது ரேண்டம் பொசிஷன். ஏதாவது ஒரு இடத்தை செட் பண்ணி கொள்றதுக்கு. ரைட்டா? இந்த மாதிரியான செட்டிங் எதுல இருக்குன்னு சொன்னா மோஷன் அண்டதுல இருக்கு. அது வந்து என்ன கலர்ல இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கு. சரியா? நாங்க இது அடுத்து பாருங்க ஸ்டேஜ்ல செய்து காட்டுவிடம் எப்படி இந்த மூவ்மெண்ட் செய்யறது சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா இந்த 10 15 எத்தனை தரம் மூவ் பண்ண வேணும் எல்லாம் நாங்க கொடுத்த சொன்னா தன்பாட்டுல செய்யும். இதுல பாருங்க ஸ்பிரிட் runs 50 step from x equals 0 y equals 0 position. Right? So இதுல தந்திருக்கு என்னது பொசிஷன் வந்து எப்படி இருக்க? x equal y is equal ஆனா 50 ஸ்டெப்ஸ்ல இருக்க வேணும்னு சொல்லி அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு பாருங்க. எப்படி அதை நாங்க செட் பண்ணது. இந்த கார்ட்டூன்ஸ் செட் பண்ணுற இதுதான் பிள்ளைகள் இந்த ஸ்கிராட்ச். ரைட்? இதுல பாருங்க மோஷன். அதுல பாருங்க என்ன இருக்கு? முதலாவது நாங்க போடுவோம் ஸ்டார்ட் பண்றது இதுதான் பிள்ளைகள். ஸ்டார்ட். ரைட்? அதுக்கு பிறகு இந்த மோஷன்ல இந்த எக்ஸ் ஒய் என்றது அது தானாவே போட்டுதான் இருக்கும். ரைட்டா? 0ல இருக்கும். எக்ஸ் ஒய் என்றது என்ன நினைக்கிறீங்க? லெஃப்ட் ரைட். ரைட்? இந்த காலத்தான். சரியா? 0விலேயே வச்சிருந்ததுனால ஒரே நேருக்கு நடந்து கொண்டு போவார். இதுல மூவ்மெண்ட் 50 போட்டீங்கன்னா 50 ஸ்டெப் நடந்து கொண்டு போவார். இது விளங்குதா? விளங்க இல்லையா? விளங்குது. இந்த go to x0 y0 வந்தது இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காலத்தை போட்டீங்கன்னா. அடுத்து மூவ் 50 ஸ்டெப் சொல்லி சொன்னா இதே மாதிரி 50 தரம் இங்கால போகட்டான். அப்ப அவர் என்ன செய்வார்? அங்க போறாரு பாருங்க. அந்த 50 தரம் போவார் இப்படி. ரைட்டா? பாஞ்சு போறது. அந்த மூவ்மெண்ட்டை எங்க கொடுக்குறோம்? மோஷன்ல கொடுக்குறோம். ரைட்? அடுத்தது லுக்ஸ் அண்டர்.
looks on the block. Communicate among spirits. அதாவது ரெண்டு என்னது கரெக்டர்ஸ், அதாவது பூனைக்குட்டி நாய்க்குட்டி ரெண்டு பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் நடக்கிறத கிரியேட் பண்றத அந்த லுக்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பிள்ளைங்க. சரியா? இந்த லுக்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல கம்யூனிகேட் பண்ண ஹாய் ஹலோ அந்த மாதிரி கலப்பினா அது டிஸ்பிளே ஆகும் தானே, அதை செட் பண்றதா இந்த லுக்ஸ் அண்ட். அதுதான் இது என்ன கலர்ல இருக்குமா? பர்பிள் கலர்ல இருக்கும். சரியா? இந்த ஆப்ஷன் வந்து பர்பிள் கலர்ல இருப்பேன். அதை எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லித்தான் அடுத்தது. அவரை எப்படி கிரியேட் பண்ணலாம்? லெட்ஸ் ஐடென்டிஃபை சம் பிளாக்ஸ் இன் லுக்ஸ் டேப். லுக்ஸ் டேப்ல என்னென்ன ஆப்ஷன்கள் இருக்கு செய்யலாம்ன்றது. அங்க பாருங்க, சே ஹலோ ஃபார் 2 செகண்ட். 2 செகண்டுக்கு ஹலோன்றது டிஸ்பிளே ஆகி நிக்கணும், ஒரு ஆள் சொல்ற மாதிரி. அங்க பாருங்க, அந்த பூனைக்குட்டி சொல்லுது ஹாய் ஹவ் ஆர் யூ. அந்த திங்க் பண்றது, அங்க திங்க் பண்ணீங்களா டாட் 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 போட்டு காட்டுமே, அந்த மாதிரி செட் பண்றது. அதோட 2 செகண்ட் கொடுத்தா 2 செகண்டுக்கு நிக்கும். Switch customers to custom to change into other characters, costumes, right? அடுத்த ஆளுக்கு போறது. அடுத்தது சேஞ்ச் சைஸ். அந்த என்னது அந்த உருவத்தின் சைஸ கூட்டுறது, சின்னதாக்குறது. இன்க்ரீஸ் சொல்லி சொன்னா கூட்டும், மேக்சிமைஸ் சொன்னா குறைக்கும். இன்க்ரீஸ் ரிடியூஸ் பண்றது, மேக்சிமைஸ் மினிமைஸ் பண்றது. இதுல பாருங்க, ஸ்பிரிட் சே ஹலோ அண்ட் திங்கிங் ஐ எம் ஹங்க்ரி. திங்க் பண்றது ஹங்க்ரின்னு திங்க் பண்ணணுமா? சரியா? பாருங்க, இந்த மாதிரி வரணும்னா இது எப்படி செய்யலாம்னா அந்த ஸ்டேஜ்ல செய்து காட்டு பாருங்கவா, எப்படி ஸ்கிராட்ச்ல செய்யலாம். வர்ஷிகேட் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க ஐயா உங்களுடைய. இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்க ஈவென்ட் எல்லாம் போயிட்டு ஸ்டார்ட் போட வேணும். அடுத்து லுக்ஸ் அண்டதுல சே என்ன சொல்லணும், ஹலோ 2 செகண்டுக்கு இருக்க வேணும், அத 3 செகண்ட் மாத்தி இருக்கு. அடுத்து திங் அண்ட் இருக்குது, திங் என்ன வரணும், ஐ ஆம் ஹங்க்ரி என்று வர வேணும். 4 செகண்டுக்கு என்ன வரணும், ஐ ஆம் ஹங்க்ரி. பாருங்க டைப் பண்ணுறாங்க, அதே இது அதுல வரும். ரைட்? ஹங்க்ரி 4 செகண்டுக்கு இருக்க வேணுமா. இப்ப இங்க பாருங்க, இதுல போயிட்டு ஸ்டார்ட் பண்ணினா ஹலோ 2 செகண்ட் நிக்கும், ஐ எம் ஹங்க்ரி என்றது 4 செகண்ட் நிக்குது. பாத்தீங்களா? பாத்தீங்களா? லேசு தானே பிள்ளைகள். இப்படிதான் பிள்ளைகள் உங்களோட என்னது கார்ட்டூன்ஸ்கள்ல இந்த மாதிரி தான் செய்கிறது பிள்ளைகள். அடுத்து சவுண்ட். சவுண்ட்ன்றதுல இதுல நான் உங்களுக்கு சவுண்ட் காட்டுறேன்னு பாருங்க. சவுண்ட் கேக்குதா? இது வந்து பிங்க் கலர்ல இருக்கு பிள்ளைகள். இது வந்து பிங்க் கலர்ல இருக்கும். அந்த சவுண்ட் போர்டேக்குள்ள நான் காட்டுறேன். ஐடென்டிஃபை சம் பிளாக்ஸ் இன் சவுண்ட். சவுண்ட்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ்கள் என்னென்ன இருக்குன்றத பார்க்க போறோம். பிளே சவுண்ட் மியாவ். பூனையோட சவுண்ட் என்னது? மியாவ். ரைட்? சேஞ்ச் பிட்ச். எஃபெக்ட் வந்து 100 தரம். வால்யூம் வந்து -10. ரைட்? -10ல இருக்கணும். ரைட்? இப்ப பாருங்க, இது நாங்க செய்யக்குள்ள விளங்கும் பாருங்கவா, சவுண்ட் போடக்குள்ள விளங்குமா. கொஞ்சம் சின்னதா தான் கேட்கும் பிள்ளைகள் கவனிங்கவா, கொஞ்சம் சின்னதா கேட்கும் கவனிங்க அந்த சவுண்ட்.
நாங்க செய்து பார்க்க போறது என்னது ஹோஸ் வந்து ஓடுற மாதிரி ஒரு குதிரை ஒன்று ஓடுறது அதுக்குரிய சவுண்டு போட போறோம் அது இந்த பிக்சரை போட்டு அதோட சவுண்டு போட்டு எஃபெக்ட் போட போறோம் சோ அதை கவனிங்க ஒரு மெல்லிய சத்தமா தான் கேட்கும் நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க அந்த குதிரை ஓடுற சத்தம் ஒன்று இடைக்குள்ள கேட்டதா எஸ் கேட்டதா மிஸ் அதே சத்தத்தை தான் இப்ப நாங்க செய்து பார்க்க போறோம் சரியா ரைட் நாங்க அந்த பிக்சர்ஸ் அனிமல்ஸுக்குள்ள போய் தேடியும் பார்க்கலாம் இல்லாட்டி சர்ச்ல ஹோர்ஸ் அடிச்சால பிக்சர்ஸ் காட்டும் இதுல வந்து யூனிகார்ன் இருக்குது மற்ற ஹோர்ஸும் இருக்குது நாங்க ஹோர்ஸை மட்டும் எடுக்கிறோம் இதுல வந்து நாங்க சவுண்ட் போடுறோம் ப்ளே பண்ற ப்ளே சவுண்ட் ஹோர்ஸ் கிளப் ரைட்